லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அல்லது உங்களை உயர்த்தும் கிரகமாக இருக்குது, அந்த திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுவது முதல் சிறப்பு. இரண்டாவது, எந்த ராசி, நீங்கள் என்ன ராசியோ அதற்கு ஏற்றாற்போல் தலைவாசல் வைத்து கட்டுவது. இந்த இரண்டையுமே இந்த ஜாதக பரிசீலனை மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். வாங்க. இது நம்ம ஒரு புதுசாக ஒரு ஜாதகத்தை பார்க்குறோங்க. அப்படின்னா என்னென்னா, தலைவாசல் எந்த திசை யோகம் அப்படின்ட்டு 15/11/1975 பிறந்திருக்கார். சனி தசை முடிஞ்சு புதன் கேது சுக்கரன் முடிஞ்சு சூரிய தசை நடக்குது. சூரியன் புதன் ராகு நீச பங்கம் ஆயிருக்கார். அப்புறம் சூரிய தசை நல்லா இருக்கும். தகப்பனார் வழியில் இருக்கிற கிடைக்க வேண்டியது முன்ன பின்ன கிடைத்து முடியும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, குரு ஆட்சி பெற்றிருக்கு. அப்போ வீட்டினுடைய ஈசான மூலை நல்லா இருக்கணும். அப்போ வடகிழக்கு மூலை பிளாட்டு நல்லது. மீன ராசிக்கு வடக்கு திசை யோகம். அப்போது வடக்கு திசை தலைவாசல் வச்சு கட்டுறது, சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இப்போ இது ஜாதகம். அவங்க மனைவி ஜாதகத்துக்கு வடக்கு திசை பொருந்துமா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும், 4 ராசி. அப்போ அவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா, வடக்கு திசைக்கு உண்டான புதன் மறைந்த புதன் நிறைந்து செய்வார், சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறார். அவங்க மிதுன ராசி. அப்போ மிதுன ராசி என்னன்னா மேற்குன்னு சொல்லுவோம். நடந்துட்டுருக்கிறது அவங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி தசை 2017 2036 வரைக்கும் நடக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கிறார். அப்போ இவங்களுக்கு சனி புதனுடைய வீட்டில் இருக்கார். புதனுக்கு உண்டான திசை வடக்கு. குரு நல்லா இருக்காருனாக்க குருவோட சனி சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ வடகிழக்கு. ஈசான மூலை ஃபஸ்ட்டாக சுத்தமாக இருக்கணும். இவங்களுக்கு குரு ஆட்சி பெற்றிருக்கார். இவங்களுக்கு குரு சனியோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ இது மாதிரி நீங்கள் வீடு பார்க்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போது இடம் வாங்கி வீடு கட்டுவது சிறப்பு. அதாவது நிலம் வாங்கலாமா அல்லது பிளாட்டில் நம்ம குடி போகலாமா அல்லது கட்டிய வீடு வாங்கலாமா அல்லது கட்டி குடி போகலாமா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அல்லது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிலம் வாங்கி வீடு கட்டி குடி போகிறது நல்லது. இப்போ 1வது ஜாதக அமைப்பை இதை பார்த்துருக்குறேன். நிறைய அன்பர்கள் என்கிட்ட அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஜாதகத்தை கடகடன்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுறாங்க. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிளாட்டு வாங்குறது, வீடு எங்கே கட்டுறது, வீடு எங்கே வாங்கலாம், மனை வாங்கலாமா, பிளாட்டு தேர்வு செய்வதற்கு உண்டான அமைப்பை தான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எப்பொழுது திருமணம் நடக்கும், அக்னி மூலையில் செப்டிக் டேங்கோ அக்னி மூலை தவறாக இருந்தால் முன்ன பின்ன நடக்கும். அப்போ அக்னி மூலை சரி செய்யணும். தம்பி நல்லா படிச்சிருவானா ஈசான மூலை சுத்தமாக வச்சுக்கோங்க. என் மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ குழந்தை பாக்கியம் வேணும், கன்னி மூலை உயர்வாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சொல்லியிருக்கு. இப்போ வீடு கட்டுறதுக்கு நிறைய அத்தியாயங்கள் நிறைய தகவல்கள் இருக்குது. அதனால் அதை பற்றி தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது 2வது ஜாதக அமைப்பு. 16/1/1983 பிறக்கிறாங்க. செவ்வாய் ராகு குரு சனி தசை நடந்துக்கிட்டே இருக்குது. சனி தசையில் 2018 ஆரம்பித்து 2037 முடியும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருக்கார். 2, 3 குடையன். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 3ல் சந்திரன் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் கெட்டு போகலைங்க. 3ல் தான் செவ்வாய் இருக்கார். 6, 8, 12 இருந்தால் தான் மறைவு. சனி உச்சம் பெற்றிருக்கார். சனி தசை நடக்குது. மேற்கு திசை யோகம். கும்பராசிக்கு மேற்கு திசை தலைவாசல் யோகம். 2ல் சுக்கிரன், 4 கூடிய குரு 12ல் மறைஞ்சிருக்கிறார். 7 நடக்குது. வீடு கட்டும்போது கவனமாக எச்சரிக்கையாக கட்டணும். பிறந்த ஊரிலிருந்து தள்ளி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் பிற மொழி பேசுகிற ஊரில் கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதே இது அவங்க மனைவி ஜாதகம் 13/4/1992 கேது தசையில் பிறந்து சுக்கிரன் சூரியன் முடிஞ்சு சந்திர தசை 2021 5ஆம் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2031 வரைக்கும் நடக்குது. அவங்க சிம்ம ராசி. லக்னத்துக்கு 3ல் குரு சந்திர யோகம். இவங்க மேற்கு திசை கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருக்குமே ஒன்று சேர ஒரு அமைப்பில் வருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி,
இருந்தாலும் சனி எப்படி இருக்காருன்னா ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். இங்கே ராசியில் இருக்கார், அம்சத்தில் இவங்க பூர்வீகமாக வாழ்ந்த வீடும் சனி மேற்கு திசை யோகம். அப்போ இருவருக்குமே மேற்கு திசை யோகம். இவங்களுக்கு சந்திர திசை சூரியனுடைய வீட்டிலேருந்து சந்திர திசை நடக்குது. சந்திரன் நல்ல நிலையில் உயர்வை கொடுப்பார். ஏன்னா குருவோடு சேர்ந்துருக்கிறாரு, குரு சந்திர யோகம் பெற்றிருக்கிறாரு. 4ஆம் இடத்திற்கு உண்டான கிரகமாகியவர் 10ஆம் இடத்துல நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறாரு. அப்போ வீடு கட்டி குடி போகிறது நலமாக இருக்கும். 9ல் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நிலம் வாங்கி குடி போகிறது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில், ஏன்னா 7ஆம் நம்பரில் இவங்க 4ஆம் நம்பரில் ராகு கேதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறதுனால உள்ளூரில் வசிக்கிறதுலேருந்து வெளியூர்லேயோ வெளிமாநிலத்திலேயோ இருந்து சம்பாதிச்சு உள்ளூரில் கட்டுறது அல்லது வெளியூர்லேயே கட்டி செட்டில் ஆகிறது. இது 2வது ஜாதக அமைப்பு. 9/9/1975 பிறக்கிறாங்க. ராகு தசை முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி தசை புதன் தசை நடந்து கொண்டே இருக்குது. 22/10/2031 வரைக்கும் நடக்கும். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார். லக்னத்தில் குரு இருக்கார். 2ல் செவ்வாய். நிலம் வாங்கி வீடு கட்டுறது நல்லது. 4ல் சனி முட்டுச்சந்திலையும் முகனிலையும் வீடு அமையும். சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்படின்னா ஆவணி மாதம் பிறக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. 5ல் சூரியன் அரசு வேலை. அப்போ எங்கே வீடு கட்டலாம் அப்படின்னாக்கா இவங்க துலா ராசி மேற்கு திசை. ஆனால் ரொம்ப நல்ல திசைன்னு எடுத்திங்கன்னா கிழக்கு திசை. ஏன்னா சூரியன் ஆட்சி. இதே அமைப்பு நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன அப்படின்னாக்கா மனைவி ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 2ல் புதன், 3ல் சூரியன் உச்சம் சித்திரை மாதத்தில் பிறக்கிறாங்க. 4ல் சுக்கிரன் ஆட்சி. டெக் மாடல்லையும் டூப்ளெக்ஸ்லையும் வீடு கட்டி குடியிருக்கிறது ரொம்ப விசேஷம். 7 சமத்து கண்ட சனி எதுவும் ஒன்றும் தொந்தரவு இவங்களுக்கு கிடையாது. தாராளமாக இந்த அமைப்பில் வீடு கட்டலாம். அப்போ இவங்களுக்கு நீர்நிலை நல்லா இருக்கும். வீடு கட்டும்போது மிகப்பெரிய உன்னத நிலையை அரசு வழியிலேயோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். புதன் தசை நடக்கும்போது திருவெண்காடும் மதுரைக்கும் போயிட்டு வாங்க. சூரிய திசை நடக்கும்போது சூரியனார் கோயிலுக்கும் பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க. கிழக்கு திசை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 4வது வரைபடத்தை பார்ப்போம். 19/5/1987 பிறக்கிறாங்க. சந்திர திசையில் செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு தசை நடந்துக்கிட்டே இருக்குது. குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஈசான மூலையில் போர் போடுறது, ஈசான மூலையில் பூஜை அறை வைக்கிறது விசேஷம். ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். ஒரு வீடு அமைப்பு இப்படி இருக்குன்னாக்கா ஈசான மூலைங்கிறது இது வடகிழக்குன்னா இதிலேருந்து கன்னி மூலைக்கு. அப்போ இங்கே பூஜை அறை அமைத்து இந்த இடத்துல பெட்ரூம் அமைச்சோம்னா ஈசானத்திற்கும் கன்னிக்கும் உண்டான தொடர்பு தான் குரு ராகு. அதுவும் 7ல் இருக்கார். மனைவி வந்த பின் யோகம். இவங்க எந்த திசையை வச்சு வீடு கட்டலாம்? குரு தசை நடக்குது. ஈசானத்தில் பூஜை அறை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய். ஏன்னா இவங்க ஜாதகத்தில் மகர ராசி 7 நடக்குது. தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய் 10ல் இருக்கார். அருமையாக இருக்கார். 10ல் ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும். 10ல் செவ்வாய் இருக்கார். அப்போ புதனுடைய வீட்டில் இருக்கார். நல்லா இருக்குது. மனைவி வழியில் எப்படி இருக்குன்னாக்கா 3/1/1991 புதன் தசை முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிர தசை நடந்துக்கிட்டே இருக்குது. சுக்கிரன் வந்து ராகுவோடு சேர்ந்து மகரத்தில் இருக்கார். வடக்கு திசைக்கு உண்டான புதன் வந்து இவங்களுக்கு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். அப்போ வடக்கு நல்லதாக. கடகராசிக்கு வடக்கு திசை யோகம், குரு சந்திர யோகம். குரு உச்சம் பெற்றுக்கு சந்திரனோட கடற்கரை சார்ந்த பகுதியிலையும் வெளியூர் வெளிமாநிலத்திலையும் வீடு கட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிர தசை நடக்குது. லக்ஸுரியஸாக டெக் மாடலில் வீடு கட்டிக்கிறது நல்லது. அப்போ எந்த திசை வைக்கலாம்? தெற்கு திசை அல்லது வடக்கு திசை இவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும். இது ஒரு 5வது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டு. 1/8/1976 பிறந்திருக்காங்க. சந்திரன் செவ்வாய் ராகு குரு முடிஞ்சு சனி தசை நடக்குது. சனி 2ல் சூரியன் பகையோடு சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். தெற்கு திசை தான் இவங்களுக்கு பொருந்துங்கிறது கன்னி ராசிக்கு. அப்போது கன்னி ராசி வந்து தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய் 3ல் புதனோடு சேர்ந்திருக்கார். அப்போ தெற்கு திசை முதல் யோகத்தை கொடுக்கும். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசைக்கு உண்டானவர் 5ல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். நிலம் வாங்கி வீடு கட்டுதல் யோகத்தை இந்த 1/8/1976 பிறந்தவங்களுக்கு அள்ளி கொட்டும். அதே மாதிரி 7 அஷ்டமத்து கண்டசனி கிடையாது. ராசிக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காத நேரமாக இருக்குது. சனி திசை நடந்துக்கிட்டே இருக்குது. சனி வந்து நேராக தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ மனைவி பேரில் வீடு கட்டுறது, மனைவி பேரில் இடம் வாங்குறது நல்லது. இருவர் பேர்லேயும் நிலம் வாங்கி வீடு கட்டுறதும் சிறப்பு. இப்போது இவங்களுக்கு தெற்கு. இப்போ இவங்களுக்கு என்ன வரும்? சந்திரன் புதன் சுக்கிரன் குரு
கிழக்கு திசைக்கு உண்டானவர். சந்திரனுங்கிறது அதாவது தனுசு ராசிக்கு. அப்போ கிழக்கு திசை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா, லக்னத்தில் சூரியன் குரு அடுத்த பின்னாடி இருக்கிறார். அப்போ கிழக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை இவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும். லக்னத்துக்கு 2ல் சூரியன் இருக்கார் இவருக்கு. இவங்களுக்கு லக்னத்தில் சூரியன், 12ல் குரு, சுக்கிரன், சந்திரன், புதன். குரு சந்திர யோகம், குரு புத யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 11ல் கேது இருக்கிறார். விநாயகரை முன் முகப்பில் வீட்டில் வைக்க வேண்டும். ஜாதகம் 2மே சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு கோர்வை என்னென்னா, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்கள், இவங்களுக்கு ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்கள். காலசர்ப்ப யோக பரிகாரம், திருப்பாம்பரமும் காலஸ்திரியும் போயிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்திற்கு நாகர்கோயிலில் நாகராஜா கோயிலுக்கு கூட வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இப்போ உங்களுடைய வரைபடம் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா, இந்த ஜாதக அமைப்பை வைத்து நிலம் வாங்குவது, வீடு கட்டுறது பார்க்குறோங்க. ஸோ இது மாதிரி நான் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளான் ஒரு 30க்கு 40 அப்படின்னா, இது இப்போ தெற்கு திசை, சவுத் ஃபேஸிங் அப்படின்னா, இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, கிழக்கு திசைன்னா சவுத் ஃபேஸிங்கில் வீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங். அப்போ 2 பேருக்குமே பொருந்துமா? இது மாதிரி 2 பேருக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு வரைபடம் அமைக்கணும். இந்த வரைபடம் அமைக்கும்போது இந்த மொத்தம் 11 பொருத்தம்ங்கிறது தான் இந்த குழிக்கணக்கு. குழிக்கணக்கில் அங்கீச பொருத்தமாகிய குரு அங்கீசமோ இல்லை சுக்கிர அங்கீசமோ, ஏன்னா குரு இவங்களுக்கு நல்லா ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு அங்கீசமோ சுக்கிர அங்கீசமோ வச்சு வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு. வயது பொருத்தத்தில் சனி தசை நடக்கும்போது பில்டிங் இடித்து கட்டுறதோ தள்ளி கட்டுறதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் ஏற்பட வாய்க்குது. அப்போது வயது பொருத்தம் மிக இல்லாமல் ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வயது பொருத்தத்தை வச்சு கட்டணும். இது எல்லாமே பார்த்து தான் நம்ம வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வீட்டு வரைபடம் அமைக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி சரியாக கட்டணும்னு நினைக்கிறவங்க 9952166706 அல்லது 9003342 இந்த 2 நம்பர்களில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டானது, பிளாட்டு வாங்கிறது, வீடு வரைபடம் சரியாக வாஸ்துப்படி இருக்கா, வீடு வரைபடம் அமைக்கிறதுக்கு பிளான் எங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாமா, இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.